இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் குறித்த அந்த சர்ச்சை மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. அது டார்கெட் பண்ணப்படுதா? பெரியார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். பெரியார் அவர்களின் நம்பிக்கைக்கு எதிராக இருந்து அவர்களின் நலனுக்கு பாடுபட்டது. தன்னை தலைவரா இருக்கிறான்னு நோக்கம் இல்லை. தன்னை கல்லால் அடிப்பான்னு தெரியும், தன்னை செருப்பு கொண்டு அடிப்பான்னு தெரியும், தன்னை மலம் கொண்டு அடிப்பான்னு தெரியும், பேசி முடிச்சு அதை செய்வான்னு தெரிஞ்சு அதை எதிர்பார்த்து பேசிய தலைவர் அவர். நாகம்மை பதிவிரதை என்பதனால் மகிழ்ச்சி அடைபவனாக நான் இருந்தால் அல்லவா அவள் அவிசாரி என்று சொன்னதற்காக வருத்தப்படுவது. போய் உங்க வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்றாரு. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். பெரியார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமா வச்சிருந்திருக்கார். இதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுவதற்கு ஒரு அருகதை வேணும். பெரியாரை பத்தி நான் எதையோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு இவர்கள் பேசுவதற்கு இல்லையா, இது அற்பத்தனமானது. இன்னைக்கு பிஜேபி RSS அபாயம் இருக்கின்ற சூழலில் ஒரு கோட்டையை போல இருந்து பாதுகாப்பது எது அப்படின்னா பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அது தோற்றுவித்த மரபு இன்னமும் தமிழ் சமூகத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் அவங்களால வேறுன்ற முடியல. பெரியார் குறித்த அந்த சர்ச்சை மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. அது டார்கெட் பண்ணப்படுதா? பெரியாருடைய அந்த பேச்சுக்கள் எல்லாமே திரும்ப அதை பாஜக அஜெண்டா அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வர்றதா? என்ன விஷயம் அது? இது பாஜக இன்னைக்கு இருக்குது, அதனால பெரியார் எதிர்ப்பு நமக்கு தெரியுது. ஆனால் பெரியார் இருந்த காலங்கள்லேருந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். நீங்கள் பெரியார் மற்ற தலைவர்களுக்கும் பெரியாருக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்னென்னா, நீங்கள் காந்தி ஆகட்டும் அல்லது மற்ற எந்த தேசிய தலைவர் யார் எடுத்துக்கிட்டாலும் மக்களோட நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையோடு பயணம் பண்ணவங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா வைஷ்ணவ ஜனதோன்னு பாட்டு பாடுவார், ராம் தான் சொல்லுவார் காந்தி. அதோட பயணம் பண்ணார். அவங்களோட மக்களோட இறை நம்பிக்கைக்கு எதிராகவோ மக்களோட மூட நம்பிக்கைக்கு எதிராகவோ எந்த கருத்து சொல்ல மாட்டார். மாறாக சுதந்திர போராட்டம் நம்மளை எளிமையாக நடந்துக்கணும், ராட்டினம் சுற்றணும்னு சொல்லும்போது மக்களோட அந்த மூட நம்பிக்கை இறை நம்பிக்கை அதோடு சார்ந்து ஒரு தலைவராக ஜாதிய உணர்வு, ஜாதி சங்க தலைவரில் ஈஸியாக வளருவது அது காரணம். அந்த ஜாதி உணவு தான் நம்ம ஜாதி தான் சிறப்பானதுன்னு சொல்வதன் மூலமாக ஒருவர் சரால்னு தலைவராயிட முடியும். ஆனால் பெரியார் அப்படி கிடையாது. மக்களோட நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறார். உள்ளே போய் ஒருத்தனை பார்க்குறாரு, நீ முட்டாளாக இருக்க, உன் மதம் உன்னை பிற்போக்கா வச்சுருக்குது, உன் கடவுள் இது சரி கிடையாது, நீ எந்த வகையிலையும் நீ அடிமையாக இருக்கிறன்னு சொல்லி அவனுக்கு எதிராக பேசுகிறார். இப்படி எதிர்நிலையில் மக்களை அவங்களோட நம்பிக்கைக்கு எதிராக குறுக்கா உள்ள புந்து கேள்வி கேட்டு தலைவராக ஆவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட நம்பிக்கையோட பயணம் பண்ணி அவங்களோட நலனுக்கு எதிராக இருந்தவங்க, பெருசாக நலனுக்கு ஒன்றும் பண்ணலை. பெரியார் அவர்களின் நம்பிக்கைக்கு எதிராக இருந்து அவர்களின் நலனுக்கு பாடுபட்டவர். இதுதான் பெரியாரோட அப்ரோச். அப்போ பெரியாருக்கான எதிர்ப்பு ஏன் அதிகம் இருக்குதுன்னு சொன்னால், பெரியார் யாரோட சாதி உணர்வையும் அவர் ஏற்றுக்கல, எந்த சாதியும் அவர் அங்கீகரிக்கல. பார்ப்பன எதிர்ப்பு தீவிரமாக பேசினார் பெரியார். பதிலுக்கு பார்ப்பனர் அல்லாத சாதி தாண்டா உண்மையான சாதின்னு அவர் யார்ட்டையும் சொல்லலை. அப்போ எந்த ஜாதியும், எந்த இடைநிலை சாதி மட்டும் இல்லை, எந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியை கூட ஆல்டர்னேட்டிவாக அவர் சொல்லலை. ஜாதிகளே இல்லாத சமூகம்னு பேசும்போது உங்களுக்கு இறை நம்பிக்கை சார்ந்த மூட நம்பிக்கை கொஸ்டின் பண்ணுறாரு, உன்னை அதை அடுத்து கொண்டு போட உன்னை படிக்க வைக்கலன்னு. அவரோட ஜாதி உணர்வையும் கொஸ்டின் பண்ணும்போது அப்போ பெரியார் மக்கள் மத்தியில் இருக்கிற எல்லா நம்பிக்கைக்கு எதிராகவும் அவர் பேசுகிறார். அப்படி பேசியன் காரணமாக தான் என்ன பண்ணார், தான் பெரிய தலைவராக வளரணுங்கிற நோக்கம் பெரியார் கிடையாது. அவர் தலைச்சிருந்தால் நீ தாண்டான ஒவ்வொரு ஜாதியும் தலையில் மிளகா தடவிக்கலாம், அப்படி சொல்லவே இல்லை. மாறாக கடுமையாக பேசிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னை தலைவராக இருக்கிறான்னு நோக்கம் இல்லை, தன்னை கல்லால் அடிப்பான்னு தெரியும், தன்னை செருப்பு கொண்டு அடிப்பான்னு தெரியும், தன்னை மலம் கொண்டு அடிப்பான்னு தெரியும், பேசி முடிச்சு அதை செய்வான்னு தெரிஞ்சு அதை எதிர்பார்த்து பேசிய தலைவர் அவர். எந்த நோக்கமும் மக்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை எதிர்ப்பு வந்தாலும் மக்கள் நலன் பேசணும்னு சொல்லி பேசி தான் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் கல்வி வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள்னா பெரியார் இந்த மக்களுக்கு நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசி தான் நிரூபிக்கிறாரு. இந்த நம்பிக்கையோட பயணம் பண்ணவங்க யாருமே எதுவுமே பண்ணலை, மாறாக இந்த மக்களுக்கு எதிராகவே இருந்திருக்கிறாங்க. பல்வேறு திட்டங்கள் இடஒதுக்கீடு எடுக்கும்போது இறை நம்பிக்கை தான் சிறப்பானது, ஓன் ஜாதி தான் சிறப்பானதுன்னு சொல்லும்போது இன்னொரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னு அவங்க முட்டுக்கட்ட போடுறாங்க. ஆனால் பெரியார் ரோல் எடுத்திங்கன்னா பெரியார் தலைவராக நோக்கம் அவருக்கு இல்லை, இந்த தமிழர் மக்களுக்கு நலன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சார். அப்போ எதிர்ப்புங்கிறது பெரியாருக்கு இயல்பாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றா மாறுது. அதே பெரியார் ஆரியத்தோட கைகோர்த்தவர் தானே அப்படிங்கிற விமர்சனமும் எப்போ கைகோர்த்தாரு? ராஜாஜியோட தொடர்புல அவர் இருந்தவர், ராஜாஜியோட நட்பா இருந்தார். அதுதான் பெரியாரோட நேர்மை. அதாவது பெரியாரை பற்றி ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது. ராஜாஜியோட நட்பாக அவர் பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் பேசுவது முன்னால காலத்திலேருந்தே இருந்தார். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே பாருங்கள், ரொம்ப எல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரே ஒரு பார்ப்பனத்திற்கு நண்பராகிட்டா தன் பார்ப்பனத்திலே கை விட்டுருவாங்க.
நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 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 நான் பிராமின வீட்டுக்கு ஒரு பிராமினை வந்து ஒரு பார்ப்பனர் தான் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க? இவங்களே பார்ப்பன மயமாக மாடுவாங்க. எப்போ அவங்க சைவம்பா, எதுவும் செஞ்சிடாதீங்க, முட்டை கிட்ட போட்டுறாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, எதுவும் சாப்பிட மாட்டார், வீட்டை கற்பூரத்தை கொளுத்தி வைங்க, அதை கொளுத்தி வைங்கன்னு சொல்லி ஒரே ஒரு பார்ப்பனர் தனக்கு நண்பராக வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டாருன்னா அது பெரிய தகுதியாக்குறதையும் இவங்க தன்னை மேல்நிலையாக்கமாக்கி அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்வது அப்படிங்கிற சூழல் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் ராஜாஜி போன்ற பெரியாருக்கு நெருக்கமான ஆளுமை கொண்டவர் காங்கிரஸுக்கு முன்னால் இருந்தே ராஜாஜி அவருக்கு பழக்கம். அவர் நெருக்கமாக இருக்கும்போது தான் ராஜாஜிக்கு எதிராகவும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் அவர் மிக தீவிரமான அரசியல் செய்கிறார் என்பது அவரோட நேர்மை. ஒரு இடத்துல கூட ராஜாஜி, இன்னும் சொல்ல போனால் ராஜாஜியோட தனிப்பட்ட முறையில் ரொம்ப நட்பு, ராஜாஜியோட பிரியமாக இருந்தார். தன் மீது பிரியமாக இருக்கிறாரே ராஜாஜி என்பதற்காக ராஜாஜிக்கான சோர்ஸ் எடுக்கவே இல்லை. 2 முறை ஆட்சி விட்டு விரட்டினார். 38 அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏன் நடத்தணும்? ராஜாஜி வந்து அவருக்கு நண்பர் தானே, அவர் முன்னாலே நண்பர். தன் நண்பர் வந்துட்டார், 2 கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கலாம், அவர் பில்டிங் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கலாம், வேற ஏதோ பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கி செட்டில் ஆகிக்கலாம். மாறாக ராஜாஜி ஆட்சி மக்களுக்கு எதிராக இருக்குது, தமிழர்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லும்போது தன் நண்பன் அவர் பார்க்கல. இதுதான் பெரியாரோட சிறப்பு, அதுதான் மிக சிறப்பு. இவங்க அதை எதிராக சொல்றாங்க. தன் நண்பராக இருந்த ராஜாஜி இருந்த போதும் அவர் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தி அப்புறப்படுத்தினார். காமராஜர் யாருன்னே தெரியாது பெரியாருக்கு. காமராஜர் நண்பர் கிடையாது, முன்ன பண்ண பார்க்க கிடையாது. தன் நண்பர் ராஜாஜி தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார். காமராஜருங்கிறவர் அவர் வந்து நமக்கு பழக்கமில்ல நாட்டிலும் கூட அவர் தமிழருக்கு ஆதரவாக இருப்பாருங்கிற அந்த அரசியல் நோக்கம், அந்த நேர்மை இருக்குல்ல, அதான் பெரியார். பெரியார் இப்போ உயிரோடு இருந்தாக்க அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 நிகழ்வுகள் நான் சொல்றேன். நாகையில திராவிடர் கழக மாநாடு அப்போ அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்க வந்து நாகப்பட்டினத்துல சுவரில் வந்து நாகம்மை அவிசாரின்னு வரிசையா எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க கொந்தளித்து போய் தொண்டர்கள் வந்து பெரியார்கிட்ட இப்படி எழுதி வச்சிருக்காங்க, யார் எழுதியிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க, 2ல் 1 நாங்க பார்த்துடுறோம் அப்படின்றாங்க. அப்போ பெரியார் ஒரு பதில் சொல்றாரு, நாகம்மை பதிவிரதை என்பதனால் மகிழ்ச்சி அடைபவனாக நான் இருந்தால் அல்லவா அவள் அவிசாரி என்று சொன்னதற்காக வருத்தப்படுவது, போய் உங்க வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்றாரு. இது பெரியார் சொன்ன முதல்ல ஒரு விஷயம். இப்ப சமீபத்துல தஞ்சையில குப்பு வீரமணின்னு ஒரு நண்பர் திராவிட கழகத்துல இருந்தார், அவர் சொன்னாரு, அதாவது பெரியாருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாராம், சிதம்பரம் தண்டபாணி பிள்ளைன்னு. அவர் வந்து நாரதர்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. அதுல ஈவேரா வாழ்க்கை ரகசியங்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருக்காரு. பெரியார் வந்து தானே சொல்லியிருக்காரு, நான் சீமானாக பொறுக்கியாக காலியாக இருந்த காலத்தில், சீமானாகன்னு ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, இருந்த காலத்தில் அவரே எழுதியிருக்காரு. இவரு தண்டபாணி பிள்ளை வந்து இதெல்லாம் எழுதியிருக்காரு. என்ன எழுதுறாரு இவரு? பெரியார்கிட்ட இருந்து ரியாக்ஷனே இல்லை. பொறுக்கவே முடியாம நேர பெரியாரை பார்க்கும்போது, உன்னை பத்தி நான் எழுதிட்டு இருக்கிறேன்னு, இதெல்லாம் பாத்தியா? பார்த்தேன், எல்லாம் கரெக்டா இருக்குது, ஏதாவது விட்டு போயிருந்தா கேளு, நான் சொல்றேன், மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இதை கேட்ட பிறகு அவர் கூனி குறுகி போய் ஈவேரா வாழ்க்கை ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பை மாத்திட்டு ஈவேரா வாழ்க்கை வரலாறுன்னு எழுதுறாரு. அதற்கு பிறகு பெரியார் 100ஆண்டுல அவரை திடல்ல கூப்பிட்டு கூட கௌரவிக்கிறாங்க. இது இப்போ இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன், பெரியார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமா வச்சிருந்திருக்காரு. இப்போ இதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுவதற்கு ஒரு அருகதை வேணும். அவரு ஏன் திறந்த புத்தகமா வச்சிருந்தார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் எல்லாத்தையும் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து இப்படி நான் மாறி வந்திருக்கிறேன் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுல இருந்து சொல்ல வருவது என்ன? எல்லோரும் மாற முடியும் அப்படின்றத தன்னுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமா வைத்திருப்பதன் வாயிலா அவர் சொல்றாரு. அதனால பெரியாரை பத்தி நான் எதையோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு இவர்கள் பேசுவதற்கு இல்லையா, இது அற்பத்தனமானது. உண்மையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது, தோழர்களோ தொண்டர்களோ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு, பெரியாருடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு ஒன்றும் நம்ம போராடல, நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இப்ப போராடிட்டு இருக்கிறோம். பெரியாரிஸ்டுகள் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் சொல்றது, இன்னைக்கு பிஜேபி RSS அபாயம் இருக்கின்ற சூழலில் ஒரு கோட்டையை போல இருந்து பாதுகாப்பது எது அப்படின்னா பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அது தோற்றுவித்த மரபு இன்னமும் தமிழ் சமூகத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் அவங்களால வேறுன்ற முடியல. அந்த கோட்டையில ஓட்ட போடுற வேலையைத்தான் சீமான் செய்கிறார். இப்பதான் செய்யறாரா அப்படின்னா எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை. அவர் ரொம்ப காலமா அந்த வேலையை தொடங்கிட்டாரு. அவர் தொடங்கி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்க கேட்கலையே, இப்ப ஏன்டா வந்து கேட்கறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. இத்தனை நாளா ஏன் கேட்கல, இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? அவர் போட்டோஷாப்புக்கு சொல்றாரு,
ஆனால் இத்தனை நாளா தட்டி கேட்காததன் விளைவாக தம்பி ரொம்ப சண்டை பிரசண்டன் ஆயிட்டாரு. அதனால இப்ப வந்து சவால் விடுறாரு அவர். சொல்லுங்க. அதேதான் பொதுமக்கள் கிட்டையும் இருக்கக்கூடிய கேள்வியும் வந்து அதுவாக தான் இருக்கு. இவர் பெரியாரை பற்றி சீமான் அவர்கள் பேசுறது வந்து இது புதுசு கிடையாது. அவர் நிறைய விமர்சனங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப பெரியாரை ஏதோ அவர் வந்து இந்த உறவுகளை பற்றி சொல்லிட்டாரு அப்படிங்கிற இந்த இதுக்காக இவங்க கொதித்து எழுகிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளதாக இருக்குதா, அல்லது இதற்கு பின்னால வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? இன்னைக்கு அவர் இப்ப இந்த போராட்டத்தை ஒட்டி அவர் பேசியிருக்கிற பஞ்ச் டயலாக்ல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்குது. பெரியாரா பிரபாகரனா வாங்க மோதி பார்த்துருவோம்னு சொல்றாரு. இது எதற்காக சொல்ல வேண்டும்? இப்போ கொஞ்சம் இந்த வரலாற்று பின்புலத்துல இன்னைக்கு தோழர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு மோசமா பெரியார பேசுறான்ற ஒரு கோபத்துல அதெல்லாம் வந்து செய்யறாங்க. ஒரு 83 2009 1983 இனப்படுகொலையில் தொடங்கி 2009 முள்ளிவாய்க்கால் கடைசியில இன அழிப்பு அது வரைக்கும் இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இதுல முழுக்க புலிகள் இயக்கத்துக்கு மட்டுமல்ல, ஈழத்தைச் சேர்ந்த எல்லா விடுதலை இயக்கங்களுக்கும் ஆதரவாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். திமுக உள்ளிட்டு அவங்க தான் பல வகையா உதவி இருக்காங்க. அதுல நமக்கு பிரபலமா தெரிந்த 2 பேர் கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணி அவர்களும், இப்படி பல பேர் உதவி இருக்கிறாங்க. இந்த பீரியட் பூரா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 83 2009 வரைக்கும் எல்லாருடைய கவனமும் ஈழ ஆதரவு என்பதுலதான் முதன்மையா இருந்தது. இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்துல தான் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல பிஜேபி வளர்ந்து வருகிறது. சங்கிகளுடைய அரசியல் இருக்கு இல்லையா, வளர்ந்து வர்ற காலம் இதுதான். அப்போ முதன்மையாக இதுல வந்து கவனம் செலுத்தினாங்க. திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. 2009 2011 ஜெயலலிதா வந்து ஈழத்தாயாயிட்டாங்க. இந்த அதுக்கு பிறகு இந்த வழியில தான் சீமான் உருவாகி வர்றாரு. 2014 கூட வைகோ வந்து மோடிக்கு ஆதரவா தான் இருக்கிறார். 2014 கூட. இப்போ இன்னைக்கு வந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னு சேனல்ல உட்காந்து பேசுறாங்க. அது எச் ராஜா பேசினா வேற விஷயம். அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்து பேசுறாரு, பெரியார உண்டு இல்லைன்னு நான் பார்த்துருவேன், பிரபாகரனா பெரியாரா பார்ப்போம். இப்படி இந்த எதிர்நிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டெப்ல வந்து சீமான் இதற்கு வந்து விடவில்லை. முதல்ல ஈழ விடுதலை போராட்டத்துல ஈழ போராட்டத்தை ஆதரிப்பது எம்ஜிஆரா கலைஞரா அப்படின்னு ஒரு எதிர்நிலை வந்தது. கலைஞர் என்ன சொன்னாரு, எல்லா போராளிகளுக்கும் நான் உதவ விரும்புறேன் அப்படின்றாரு. எம்ஜிஆர் வந்து நான் புலிகளுக்கு மட்டும் உதவுறேன் அப்படின்னாரு. புலிகள் எம்ஜிஆரை தெரிவு செய்தார்கள். இப்ப எம்ஜிஆரிடம் திராவிட இயக்க அரசியல் இருக்குதா, கலைஞரிடம் இருந்ததா அப்படின்றது அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். அதிமுக என்ற கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் திமுகவை பிளவுபடுத்துவது அப்படின்றதான் நோக்கம். அந்த பிளான்ல தான் அதை உருவாக்குனாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, அவங்க அப்படி போனாங்க. முதல்ல எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் அப்படின்றது முதல்ல. அதுக்கு பிறகு கலைஞர் வர்சஸ் ஈழத்தாய், அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு திராவிட இயக்கம் ரைட்டு, ஆனா கலைஞர் தான் சரியில்லை. அதுக்கு பிறகு திராவிட இயக்கம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. அதுக்கு பிறகு திராவிட இயக்கத்தை வந்து ஒத்துக்க முடியாது, பெரியார்கிட்ட சிலதை ஒத்துக்கலாம், சிலதை ஒத்துக்க முடியாது. இப்ப கடைசியா பெரியாரை உடைப்போம். இப்படி இந்த படிகளை தாண்டி தான் இது வந்திருக்குது. இந்த படிகளை தாண்டி இது வரும்போது இதை நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்பதை பெரியாரிய இயக்கத்தினர் தீவிரமா வந்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க, நாங்க தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டோம், இப்படி ஒரு மோசமான நபரை நாங்க வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே வருத்தப்பட்டு தான் சொல்றாங்க. வருத்தப்படுவதால் பயனில்லை, நாம் என்ன செய்திருக்கிறோம், இதன் காரணமா தான் வந்து சீமான் என்ற சக்தி வந்து வளர முடிஞ்சிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஏன் அன்றே பேசவில்லை அப்படின்னு சீமானால கேட்க முடியுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.